ஹாய் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இஸ்வோ சேனல் நாகரி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பார்த்தீங்கன்னா சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கள கலாய்க்கிறக்கோ அல்லது விருப்பத்திற்காகவோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் அதாவது ஸ்டிக்கர்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு எக்கச்சக்க அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதில் தான் நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஏற்றி நம்ம வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து அனுப்பிட்டுருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இல்லாமல் நம்மளோட ஃபோட்டோவை வச்சு எப்படி ஸ்டிக்கர்ஸ் உருவாகிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே ஸ்டிக்கர்ஸ் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களோட ஃபோட்டோ வச்சு கூட ஸ்டிக்கர்ஸ் மேக் பண்ணலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த இஸ்வோ சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர் மேக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கங்க. சர்ச் பண்ணதும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும். அதில் வந்து இந்த க்ரீன் கலரில் ஸ்டிக்கர் மேக்கர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கிரியேட் அ நியூ ஸ்டிக்கர் பேக் அப்படின்னு இருக்கும். உங்களோட ஒரு குரூப் நேம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்குது. நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த பேரில் ஒரு குரூப் மாதிரி சேவ் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ இமேஜஸ் வேணால் ஸ்டிக்கர்ஸாக வேணால் மாற்றிக்கலாம். ஒரு 30 இமேஜஸ் வரை கொடுத்துருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் 1ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணால் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அது கேலரின்னு கேட்கும். கேலரியில் ஃபோட்டோ இருந்தால் கேலரி கொடுத்துங்க. கொடுத்து கேலரியிலேருந்து நீங்கள் எந்த ஒரு இமேஜஸ் வேணாலும் ஸ்டிக்கராக ஈஸியாக மாற்றிக்கலாம். பேக்ரவுண்டு வந்து ப்ளைனாக இருக்கிற இமேஜஸாக இருந்தால் ஈஸியாக வந்து இது மாற்றிடும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். உதாரணத்துக்கு நான் ஏதாவது ஒரு இமேஜஸ் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் எடுத்துகிட்டேன். இந்த இமேஜஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ரொட்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொட்டேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஸ்டிக்கர் மாதிரி எரேஸ் பண்ணாது. அப்படியே ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் கலர் வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் செலக்ட் ஆல் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா நீங்கள் சும்மா அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி பேக்ரவுண்டு வர மாதிரி வச்சுக்கலாம். அது போக அதை ஓகே கொடுத்துட்டு ஆட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் தமிழில் இப்போ ஸ்டிக்கர்ஸ்லாம் எப்படி ஏதாவது ஒரு தமிழ் டைலாக் இருக்கும், காமெடி டைலாக், அது மாதிரி நீங்கள் ஏதாவது எழுதி வச்சுக்கலாம். இப்படி ஏதாவது எழுதி நீங்கள் அதுக்கெல்லாம் டெக்ஸ்ட்டு கலர்லாம் கூட மாற்றிக்கலாம். இன்னொரு ஐடியா என்னென்னா இது வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரியே அந்த பேக்ரவுண்டெல்லாம் கட் பண்ணுறதும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் செலக்ட் அப்படின்னு கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணி வச்சு இது சூப்பராக இருக்குது. இதில் நீங்கள் அந்த மாதிரி கூட எழுதி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குது பார்க்குறக்கு. இது மாதிரி நீங்கள் வந்து எல்லா ஃபோட்டோஸும் வந்து ஸ்டிக்கராக மேக் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபோட்டோ வேணாலும் கலரெல்லாம் கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கெட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஸ்டிக்கர்னு கீழே இருக்கும், அதை கொடுத்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இமேஜஸ் வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆட் டு வாட்ஸ்அப் அப்படிங்கிறது கொடுத்துங்க. குடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ஸ்டிக்கரை வந்து ஆட் ஆகிரும் தனியாக. நீங்கள் அதுலேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அல்லது யாராவதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் ஆல்ரெடி அனுப்பின ஸ்டிக்கர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடிட் பண்ணது இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி எடிட் பண்ணதெல்லாம் வரீங்க. இதெல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ணது நானே. இது மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஃபோட்டோ நம்மளே ஸ்டிக்கர் மேக் பண்ணி அனுப்பினோம்னா. அதனால் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.